இந்த மயிலு வீட்ல இருக்கிற ஒரிஜினல் நகைய எடுத்துட்டு, போலியான நகைய இப்ப வீட்ல மாத்தி வச்சுர்றாங்க. இதனால இப்ப நாகுக்கு பல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா மண்டே அவங்க பேங்க்ல கொண்டு அந்த நகைய அடகு வைக்கணும் அப்படிங்கிற மாரி தான் மல்லிகிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப நாகு அடகு வைக்க போனாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு முன்னாடி மல்லி இத கண்டுபிடிக்கணும். மயிலோட கன்னத்துல பலார்ன்னு ஒரு அறை குடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களையுமே தெரியப்படுத்துங்க. மயில் இப்ப டூப்ளிகேட் நகைய கையில வச்சிருக்கிறாங்க. மொட்டை மாடியில உட்காந்து தான் இப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மயில் இந்த சமயத்துல ஒரு திட்டம் போடுறாங்க. ஏன்னா எல்லாருமே மொட்டை மாடியில இருக்கிறாங்க. இப்ப போய் நம்ம நகைய மாத்தி வச்சிரலாம் அப்படிங்கிற மாரி தான் ரூமுக்கு வராங்க. கையில இருக்கிற போலி நகைய வச்சுட்டு அந்த ஒரிஜினல் நகைய எடுத்துடுறாங்க. இந்த மயில் பண்ற வேலையினால நிச்சயமா பல குழப்படிகள் வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. இதற்கு இடையில இந்த தினேஷுமே நல்லவன் இல்ல அப்படிங்கிறத காட்டுற விதமா இப்போ ஒரு புதிய ட்விஸ்ட்டுமே கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த தினேஷ் பல பொண்களை ஏமாத்தி நகை பணம்லாம் சுருட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறதால இந்த தினேஷ் மயில் 2 பேருமே ரோட்ல வர்றப்ப அந்த பொண்ணு அவங்கள பார்த்துடுறாங்க. ஏற்கனவே தினேஷை தேடி தான் அலையிறாங்க அப்படிங்கிறதால ஒவ்வொருத்தங்க கிட்டேயும் அவங்க ஃபோட்டோவை காமிச்சு இந்த பையனை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. கடைசியாக இப்போ தினேஷை பார்க்கவுமே தினேஷ் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அடடா இவ வந்துட்டாளா, இந்த விஷயம் மட்டும் மயிலுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நம்ம கதை முடிஞ்சிருமே அப்படிங்கிற மாதிரி இப்போ 2 பேருமே எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணு மூலமாக தான் நிச்சயமாக அப்கமிங்கில் பல விஷயங்கள் வெளியில் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா தினேஷை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் தினேஷ் கூட சுற்றிட்டு இருக்கிற இந்த பொண்ணோட பேர் என்ன அப்படிங்கிறத அந்த பொண்ணு விசாரிச்சாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க மயில் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நேரே வீட்டுக்கு வரதான் செய்வாங்க. மல்லிகிட்ட நடந்த விஷயத்த சொல்லுவாங்க. உங்க தங்கச்சி போற பாதை சரியில்லை. என்ன ஏமாத்துன ஒருத்தனோட உங்க தங்கச்சி சுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே எடுத்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா மயில் அப்பவாது உண்மையை உணருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படி இல்லைன்னா மயிலோட வாழ்க்கை நிச்சயமா கேள்விக்குறியா மாறிடும். நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.